சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம இட்லிய வச்சு பக்கோடா பண்ண போறோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷான இட்லி இல்ல அப்டின்னா, லெஃப்ட் ஓவர் இட்லிலயும் பண்ணலாம். இட்லி மீதம் ஆயிடுச்சுன்னா, இந்த மாரி செஞ்சு குடுக்கும்போது, குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரொம்ப பிடிக்கும். இட்லி சாப்பிடாத குழந்தைகள் கூட கண்டிப்பா இத சாப்பிடுவாங்க. இப்ப வந்து ஒரு 3 இட்லி எடுத்துக்கலாம். இது லெஃப்ட் ஓவர் இட்லி தான். லெஃப்ட் ஓவர் அப்டிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க மார்னிங் செஞ்சுட்டீங்க. இன்கேஸ் மீதி ஆயிடுச்சுன்னா, நீங்க ஈவினிங்ல வந்து இப்டி பண்ணி குடுக்கலாம். ஸோ அப்டி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஒட்டாது. ஃப்ரெஷ்ஷா எடுத்து பண்றத விட, இப்டி பண்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாரி கியூபா கட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இட்லி உப்புமாவே வந்து செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்டிங்கிற சமயத்துல, இந்த மாரி பண்ணி குடுக்கலாம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு இருக்கும். அதனால கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுக்கணும் ஃப்ளேவருக்கு. இப்போ இஞ்சி, பூண்டு விழுது. இல்ல அப்டின்னா, இஞ்சியும், பூண்டையும் துருவி போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு இல்லாமயும் நீங்க வெங்காயத்த வச்சும் பண்ணலாம். ஸோ துருவி போடும்போது அது நல்லா ஃப்ரை ஆயி நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறமா வறுத்த ஜீரகத்தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க போட்டுக்கணும். நான் 3 இட்லிங்கிறதுனால குறைவா போட்டுருக்கேன். கறிவேப்பிலைய வந்து இந்த மாரி கட் பண்ணி போட்டுக்கங்க. அப்பதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். முழுசா போடுறத விட. இப்போ லெமன் ஜூஸ். யூசுவலா இட்லி அப்படிங்கிறது பிளைனா இருக்கும். நீங்க லெமன் ஜூஸ புழிஞ்சு விடும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவைப்பட்டா வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். அது வந்து டிக்கா மாதிரி ஆகும். ஒரு நல்ல ஃப்ளேவர் குடுக்கும். கரம் மசாலா, இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்ட்ரா சொல்றேன் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறுனாலும் நல்லது தான். இப்போ இதுல கடலை மாவு, அரிசி மாவு போட்டுக்கலாம். நம்ம கரண்டியில எடுத்தே போடலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது, அது நல்லா டீப்பா அதுல இறங்கும். அது ஒரு நல்ல லேயரா வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ தண்ணீய வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு பண்ணுங்க. அதே சமயம் ஓவரா நம்ம பஜ்ஜி மாதிரியும் பண்ணக்கூடாது. நம்ம பக்கோடா மாதிரி தான் பண்றோம். பக்கோடா மாதிரி பண்ணும்போது கிரிஸ்பினஸ் அதிகமா இருக்கும். இது வந்து ராகி, கம்பு இட்லி, திணை இட்லி இன்கேஸ் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ரைப்ஸாவும் பண்ணலாம். பாதி கட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ, இப்ப நல்லா சூடான எண்ணெயில போட்டுட்டு, கிரிஸ்பியா கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சிடக்கூடாது. மீடியம் டூ ஹைல தான் நீங்க வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்பதான் அது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. இப்ப பாருங்க, நல்லா ப்ரவுனா வந்துருச்சு. கோல்டன் ப்ரவுனா. இப்ப நம்ம எடுத்துடலாம். இது வந்து ஈவினிங் டீ, காஃபிக்கு நல்லாருக்கும். இன்கேஸ் அப்படி இருந்ததுனா செஞ்சு பாருங்க. இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான்.